டேய் மகனே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா. என்னப்பா என்ன ஆசை அப்படி? யாருக்கும் தெரியாத அளவுக்கு இல்லடா, உனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்டா. அதான்டா அப்பனோட ஆசையே. சொல்லுப்பா என்னன்னு? ஏண்டா நான் பாக்குற பொண்ணு தாண்டா நீ கட்டணும். என்ன சின்ன பிள்ளைகிட்ட பேசுற பேச்சாடா இது? அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. முத வேற உள்ள இருக்க, அப்புறம் விளக்கமாத்திலே நான் வாங்குவேன். கம்முனு இரு. நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முனு இரு. நான் என் பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா தங்கம்? நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. நீ தான் தைரியசாலியாச்சே, சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா. நான் பாக்குற பொண்ணு அழகு தேவதை. அந்த மாதிரி ஒரு தேவதையை தான்டா உனக்கு கட்டணும். ஏப்பா அம்மாவை யார்ப்பா பார்த்தது? நான் தான்டா பார்த்தேன். பாத்தியா எப்படி கோத்து விட போற பாத்தியா? என்னடா சொல்ற? அழகு தேவதைன்னு சொல்லி அம்மா மாதிரி ஒரு ஆளை என் தலையில கட்டினா அப்புறம் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா? அதுக்கு வேற ஆளை பாருப்பா. ஆத்தி குசுப்பாண்டி உசாராயிட்டானே. எனக்கு என்னடா குறைச்சலு? போம்மா, நீ அப்பாவியே எங்க வேணாலும் அடி வெளுக்கற, என்னையவே தூக்கி போட்டு மிதிக்கிற. உனக்கு கோவம் தான் குடும்பத்தையே பந்தாடுற. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணனா வாழ்க்கை என்ன ஆகுறது? எது அந்த விளக்கமா? தப்பிச்சு ஓடிடுடா. ஏய் கேடா. ஐயோ ஐயோ. ஆத்தி நம்ம பையனுக்கு இருக்க அறிவு கூட நமக்கு இல்லாம போச்சு. அது இருந்திருந்தா தான் எல்லாத்துக்கும் நீ உருப்பிட்டிருப்பியே. ஏய் நில்லுடா. செத்தாண்டா குசுப்பாண்டி இன்னைக்கு. உள்ளவா ஏங்க இங்கலாம் நான் வரலங்க, நீங்க போயிட்டு வாங்க. இப்ப என்ன உள்ள வந்தா கௌரவம் குறைஞ்சு போயிரும். ஏங்க இதுங்கெல்லாம் நல்லா எனக்கு சொல்றதுக்கு முடியாது, நீங்க கம்மன் போய் கொடுத்துட்டு வாங்க. யாரு இது? நம்ம பையன் வீட்டு விசேஷம். அந்த அம்மா வேற அங்க இங்கன்னு பொருள் வாங்கணும்னு போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் போய் நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். வா உள்ள. ஏங்க நம்ம எந்த அளவுக்கு கௌரவமா இருக்கோம், இதுங்க போய் சமையல் அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நம்ம ரேஞ்சுக்கு ஆளுங்களை பார்க்கணும். அப்படியாம்மா? உங்க அப்பன் வீட்டுல எவ்வளோமா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க? உனக்கு எவ்வளோ நகை நட்டு போட்டாங்க? உன் குடும்பத்தில் உள்ள எல்லா பணக்காரங்களையும் ஒரே தான் வந்து நிறுத்துமா? அவங்க எல்லாத்தையும் அளந்து அளவு எடுத்துக்கிறேன். ஊராவும் சல்லி பயலுங்க பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறானுங்க. அப்படியா பட்டவனுங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன உனக்கு குறைஞ்சு போயிட்டாங்க? உள்ள மரியாதையே வா, இல்லையா வீட்டுக்கு போ, நான் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு வாரேன். வெளியே நின்று என்னங்க பேச்சு? உள்ள போய் முறைப்படி கூப்பிடணுங்க. அடிக்க வேண்டிய அடி அடிச்சா தான் உள்ள வரும் போல இருக்கு. வெட்டி கதை பேச வேணாங்க, நேரம் ஆகி போச்சு. வாங்க உள்ள போய் கொடுத்துட்டு போவோம். ஆறுமுகம் அடே காளிமுத்தனே வாங்கனே. எக்கோய் மீனாக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்பா என்ன அனலாட்டம் இருக்கு. பேனுக்கு என்னெல்லாம் போட மாட்டீங்களா? பேன் ரிப்பேர் ஆகி போச்சுக்கா, அதனால கழட்டி காயலா கடைக்கு கொடுத்துருக்கோம். புது பேன் வாங்கிட்டு வந்து மாட்டணுக்கா. நீ வந்துட்டலுக்கா ஒரு ஏசியே வாங்கிட்டு வந்து மாட்டிடுவான். அக்கா பேச்சு பேசுவேன், அதனால தான் வீட்டு பக்கம் வர்றதில்ல. பையனுக்கு எப்ப கல்யாண சாப்பாடு போடுவேன்னு கேட்டல, இப்பதான் கல்யாண சாப்பாடு போடுறதுக்காக வந்தாச்சு. எங்க என் தங்கச்சி? இருங்க கூப்பிடுறேன். உள்ள குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கா, அதுதான் கொஞ்சம் வாரத்துக்கு நேரம் ஆகும். இருங்க கூப்பிடுறேன். அமுதா இங்க வா, காளிமுத்தனே வந்திருக்கா. அப்படி போதுமா குடுத்தாடி. இனிமே வாயை திறப்ப சோறு சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் திறப்பேன். மத்த நேரத்துல கப்ப சுப்புன்னு இருப்பேன். அண்ணே வாங்கனே. அக்கா வாங்கக்கா உட்காருங்க. போ, அவங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு. ஐயோ ஆறுமுகம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா, வராதவங்க வந்திருக்கீங்க, எதுவும் குடிக்காம எப்படி? ஐயோ இல்லப்பா, எல்லார் வீட்லயும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வர போனேன். ஒவ்வொருத்தர் வீட்லயும் காப்பி தண்ணி அது இதுன்னு வச்சு கொடுக்குறாங்களா, வயிறே கும்முன்னு இருக்கியா. இனி வீட்டுக்கு போய் சாப்பிட முடியுமா என்னன்னு கூட தெரியல. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. பையனுக்கு 25ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம். நாளைக்கு ராத்திரிக்கு சமைக்கணும், அப்புறம் நான் 25ஆம் தேதி சமைக்கணும். அதுக்கு நீங்க தான் வந்து சமைச்சு கொடுத்து எல்லாம் நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். சரிங்கண்ணே, எல்லாம் சிறப்பா பண்ணிடுவோம். என்னங்க வாங்கிக்கோங்க. அத்தை வாங்க அத்தை, நீங்க வந்து வாங்குங்க. என்னம்மா இது, நீங்க வாங்குங்கம்மா. அத்தை வாங்க அத்தை, எந்திரிச்சு வாங்க. அண்ணே அத்தை கிட்ட கொடுத்துருங்கண்ணே. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாங்க? ஏங்க அவங்களே புருஷன் செத்தவங்க, அவங்க கையால போய் நல்லது நடக்கிற இடத்துல போய் கொடுத்தோம்னா பையன் கல்யாணம் விளங்குமா? ஏற்கனவே அதுங்க பிச்சுக்கிட்டு போனுச்சு, இப்போ இதை கொடுத்து 2 பேரும் ஒரேதான் போய் சேர்றதுக்கா? செருப்பு வெளியே தானே கிடக்கு, தலை மேல வந்துட போகுது. நீங்க தான் வந்து சிறப்பா பண்ணி கொடுக்கணும். வாங்கிக்கோங்கம்மா. அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலானே. எத்தனை பேருக்கு சமைக்கணும்? அங்க ஆசிரமத்துல 60 பேர் இருக்காங்கம்மா. இப்ப நம்ம சொந்தம் பந்தம் அப்படி இப்படின்னு ஒரு சுத்தி பார்த்தோம்னா ஒரு 150 பேருக்கு சமைக்கணும். அண்ணே ராத்திரிக்கு? ராத்திரிக்கு பாத்தீங்கன்னாமா ஒரு 60 பேருக்கு சமைங்க. ஏன்னா நம்ம மட்டும் தானே, நம்ம எல்லாருமே தான் சாப்பிடுவோம். ஊர்ல உள்ளவங்க வந்துட்டு போவாங்க, நலங்கு வைப்போம். மற்றபடி எல்லாம் அதிகமாலாம் யாருக்கும் சொல்லலாமா. சரிண்ணே,
ஜாமான்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா இல்ல நாங்களே வாங்கிட்டு வந்து சமைச்சிடவா? அதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. ரேட்டு மட்டும் போட்டு கொடுத்துருங்க, சம்மந்தியமா தந்துருவாங்க. ராத்திரிக்கு சமைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேன். சரிங்கண்ணே. எப்படிண்ணே, நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜா? ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு எப்பயாவது ஒருக்க தான் இந்த நான்வெஜ் எல்லாம் கிடைக்கும். அதனால அவங்களுக்காக செய்யறதுனால நான்வெஜ்ஜே செஞ்சிருங்க. ராத்திரிக்கு நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜு செஞ்சிருங்க. சரிங்கண்ணே, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாண்ணே. சரிம்மா, போயிட்டு வரோம். வீட்டுக்கு போ. கக்கூஸ் கழுவுற விளக்கமாத்த எடுத்து 4 சட்டுன்னு அடிக்கிறேன். போ இன்னைக்கு வீட்டுக்கு. ஏம்மா, உன் கைராசி பாருமா, நமக்கு அடுத்தடுத்து தமிழ் கான்ட்ராக்ட் வருது. நம்ம குடும்பத்தோட ராசியே நம்ம அத்தை தானே. ஆனா அத்தா நீலவேணி, எனக்கு கட்டிங்குக்கு 200 ரூபா கொடுத்துடணும், சரியா? தூக்கி போட்டு நான் மிதிப்பேன், சரியா? என்னத்தான் இவங்க 2 பேத்துக்கு நம்ம பூஜா தூக்குனாலும் கடைசியில நம்ம நட்டு போட்டு கழட்டி விட்டுறாங்கயா. பார்த்து ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா நடந்து வாங்க. என்ன அவசரம்? அதே தங்கம், நான் நல்லா நடக்கிறேன், நல்லா நிக்கிறேன். ஆமாங்க, எந்த குறையும் இல்லாம நல்லா நடக்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி நல்லா நடக்கிறீங்க. நல்லா ஆயிடுச்சுனே உங்களுக்கு, இனி எந்த குறையும் இல்ல. ஆமாம்மா, இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏங்க, இனிமே நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. இல்ல வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பங்கஜம் அவங்க வீட்டுக்கு போகணும். என்ன சொல்றீங்க? சம்மந்தி அம்மா வீட்டுக்கா? ஆமா, அவங்க வீட்டுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா நான் பண்ணின பாவம் அவ்வளோ பெருசு. அவங்க தங்கச்சி இப்ப இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே. என் மேல இருக்கிற கோவம் குறையணும்னா நான் போய் மன்னிப்பு கேட்கறது தானே சரியா வரும். எனக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கம்மா. பிள்ளையா இல்லை நானான் முக்கியம்னு வரும்போது உடம்பு சரியில்லாத நான் தான் முக்கியம்னு பிள்ளைகிட்ட கூட சண்டை போட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க கிட்ட பேச முடியலன்னு தவிக்கிற தவிப்பெல்லாம் நான் கூட நின்று பார்த்தவம்மா. எனக்கு தெரியாதா? அதனாலதான் இனிமே நீ கவலைப்பட வேணாமா. நான் போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்னை அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி நான் மன்னிப்பு கேட்டு நான் பண்ண வேண்டியதை பண்றேன். இல்லனே, சம்மந்தியமா என் மேல கோவமா இருந்தாலும் அவங்க எப்படியும் நல்லவங்க, என்னை ஏத்துப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க. இல்லம்மா, எனக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்க, உனக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? அது மட்டும் இல்லை, என் பையன் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவனை நான் என் பையனா நினைச்சது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவனை ஏய் வா போன்னு தான் பேசியிருக்கேன். நிரஞ்சன்ன வாயில கூட அவன் பேரை சொன்னது கிடையாது. அப்படியாப்பட்டவனுக்கு செய்ய வேண்டிய பல கடமை எனக்கு இருக்கு. என் மக அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி, அவளுக்கு இத்தனை வருஷத்துல ஒண்ணு கூட நான் செஞ்சது கிடையாது. அவளுக்கும் அவனுக்கும் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் போன உடனே செய்யணும். அதுங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்க, நீங்க கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்ல தங்கம், நான் முக்கியமான ஒரு முடிவை என் வாழ்க்கையில எடுக்க போறேன். அதுக்கு நீ என் கூட இருப்பியா என்னன்னு கூட தெரியல. ஆனா நீ என் கூட இருந்தா உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். இல்லைங்க, இத்தனை வருஷம் காசு பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போறது இல்லைங்க. என்றைக்குமே உண்மையான அன்பு தான் நிரந்தரம்னு புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைனாலும் நான் உங்க கூட இருப்பேன். நாளைக்கே போறோம், பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய போறோங்க. அந்த மரக்கடையில சொல்லிட்டேம்மா, ஃபர்னிச்சர் எல்லாமே. அதனால நம்ம அங்கேயே ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாமா? அண்ணே இல்லைண்ணே, நகைக்கடைக்கு கொஞ்சம் போகிறீங்களா? நகைக்கடையா? ஏமா? இல்லைண்ணே, கொஞ்சம் போங்கண்ணே, ஒரு இது கொஞ்சம் மாற்றணும். அப்படியா? சரி, இந்த இடத்துல நகைக்கடை இருக்கு, நான் அங்கேயே போயிடுவோமா? சரிங்கண்ணே. நகைக்கடையில் அடகு வச்சா வாங்குவாங்களா? நீ என்னத்த அடகு வைக்க போற? அது கடைக்கு போங்கண்ணே. என்னன்னு சொல்லுமா, நான் தான் நகை எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லைண்ணே, கொஞ்சம் போங்க. சரி சரி சரி, இருமா, அந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. பழைய தங்கம், அதுக்கு இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு வேற தெரியல, எவ்வளோ காசு தருவாங்கன்னு தெரியல. பார்ப்போம் எப்படின்னு. என்னம்மா, போவோமா? போலாங்கண்ணே. வாங்கண்ணே வாங்க. நம்ம சேட்டு தானே நீங்க? ஆமா, என் பேர் சேட்டு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? கஸ்தூரி இருக்காங்கல்ல? ஆமா, மணப்பாறையில. ஆமா ஆமா, அவங்க தான். எனக்கு சொந்தம் தான் ஆகுது. அவங்களுடைய ஒண்ணு விட்ட அக்கா தான் எனக்கு அக்கா. அடடடா, எனக்கு தெரியலங்க யாருன்னு. அதான். சரி, உட்காருங்க, வாங்க. என்னம்மா நகை பாக்குறதா என்ன? அண்ணே, இதை விற்கணுண்ணே. விற்று காசு கிடைச்சதுன்னா அதை வச்சு சாமானுக்கு காசு கொடுக்கலான்னு தான். உனக்கு என்ன பைத்தியமா? தான் நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்லம்மா. இல்லைண்ணே,
பிள்ளைக்கு நானே செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ என் நண்பன் கட்டினதை போயிட்டு விற்கிறேன்றியேம்மா, என்னம்மா நீ இப்படி பண்ற? இருக்கட்டனே, பிள்ளைக்காக தான். என்ன போமா, அதை வைமா, நான் கூட வாங்கி தாரம்மா, கம்மனி இருமா. இருக்கட்டும்ண்ணே. ஏங்க இது விற்கணும். விற்கணுங்களா? சரிங்க. எத்தனை பவுன் இருக்குங்க? இது 1 பவுன் இருக்குங்க. ஓ சரிம்மா, இருங்க நான் வெயிட் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க. எங்க 1 பவுனுக்கு 1 குண்டுமணி கம்மியா இருக்குது. ஓ அப்படிங்களா? சரி, அதுக்கு எவ்வளோ தருவீங்க? எங்க இது ரொம்ப பழைய தங்கமும் கூட, அந்த தாலிக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நெளிஞ்சும் வேற இருக்கு. இப்போ ஒரு 30 ரூபாவை தருவீங்களா? இல்லம்மா, ஒரு 52,000 ரூபாய் நான் தருவேன். ஓ அப்படிங்களா? சரிண்ணா, கொடுங்க. வேற எதுவும் நகை பாக்குறீங்களா அதுக்கு பதிலா? எப்பா, இந்த ஆண்கள் போடுற மாதிரி காப்பு எதுவும் இருக்காமா தங்கத்துல? இருக்குண்ணே, பாக்கலானே, எடுக்கடாங்கண்ணே. காப்பு பாக்குறீங்களாண்ணே? பொண்ணுக்குதான் இப்ப 8 பவுன் எடுத்து வச்சுட்டலம்மா, மாப்பிள்ளைக்கு அப்புறம் நகை போடணும்ல, அப்புறம் அவங்க வீட்டுல ஏதாவது பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் 2 பவுனு காப்பு எடுங்கண்ணே. இந்த எடுக்கிறேன். இந்த காப்பு தானே இப்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு, எல்லாருமே விரும்பி வாங்குறதும் இதுதான். இது வேணா எடுத்துக்கோங்களேன். நல்லா கனமா தான் இருக்கு, 2 பவுனுக்கு ஒர்த்து தான், பார்க்கவும் நல்லா பார்வையா இருக்கு. ஆமாண்ணே, இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குது இதுதான், நீங்க இதே எடுத்துக்கோங்க. நல்லா இதாகவும் இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும். சரி, இப்போ இது எவ்வளோ வரும் அண்ணே? இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1,20,000 ரூபா வருண்ணே. இப்போ செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1,45,000 ரூபா பக்கம் வந்துடுண்ணே. அத்தி அம்புட்டா, இதுக்கு பதிலாக வேற ஏதாவது சின்னதா காட்டுங்க. இதுவே கொடுத்துருங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம்? பண்ணிக்கலாங்கண்ணே. நம்மளால இவருக்கும் செலவு போ. பேமெண்ட் பண்ணியாச்சுங்க. மெசேஜ் வந்துச்சுங்கண்ணே. இந்தாங்க, இந்தாம்மா புடி. அண்ணே, எங்களால தான் உங்களுக்கு செலவு. இதெல்லாம் ஒரு செலவும் இல்லம்மா, இந்தாம்மா புடி. இந்தாங்கண்ணே. சரிங்க, அப்ப நாங்க வரோம். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. இந்தாம்மா புடிச்சுக்கோ. சரிங்கண்ணே. எமாடி, இங்கே இறங்கிக்க, இந்த கடை தான். ஏன்னா பெரிய கடையா இருக்கு, இது ரேட்டெல்லாம் அதிகமா இருக்க போதுண்ணே. நமக்கு தெரிஞ்ச பையன் கடை தான்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் ரேட்டு போட மாட்டான். சரியா? வா, பையன் எடுத்துக்க. வாங்க வாங்க, என்ன பாக்குறீங்க? பீரோ, கட்லு, அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் சொல்லுவாங்களே, அது ஃப்ரிட்ஜு அதெல்லாம் இருக்குங்களா? எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. இப்ப எப்படி, எந்த ரேட்ல பாக்குறீங்க? எல்லாமே விலை கம்மியா தான் பார்க்கணும். ஏப்பா, இந்த மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் ஐயா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் பொருள் பார்க்கணும். அப்படியா? அப்ப நமக்கு கல்யாண சீர்வரிசை காம்போ இருக்கு, அந்த மாதிரி இதுல பாக்குறீங்களா, இல்ல ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட்ல பாக்குறீங்களா? தனித்தனி ரேட்ல பார்த்தா எவ்வளவு வருங்க? தனித்தனி ரேட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஊருப்பட்ட வேலை வருமா. அதுவே நமக்கு வந்து காம்போல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ஃபர்னிச்சர்ல இருந்து பீரோ, கட்லு, வாஷிங் மிஷினு எல்லாமே உங்களுக்கு வந்துருமா. அதுக்கு வந்து மொத்தமா சேர்த்து 50,000 ரூபாய் ஆகும். ஐயோ, 50,000 ரூபாயா? சரிப்பா, அப்படியே காட்டிருங்க. அண்ணா, இது போக கல்யாண செலவெல்லாம் இருக்குனே, தனித்தனியா பார்த்து வாங்கிடுவோமே. நீங்க அதே காட்டுப்பா. இவர் வேற புரிஞ்சுக்காம பண்றாரே. பாத்தீங்கன்னா பீரோ, கட்லு, அப்புறம் டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியா வந்துருங்க, அப்புறம் சோஃபா செட் வந்துடும், அப்புறம் ஒரு டிவி வரும் 4 இன்ச்சஸ்ல. பரவாயில்லையப்பா, எல்லாமே நல்லா இருக்கே. சரிண்ணே, இப்ப எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல எந்த மாதிரி? இப்ப கல்யாணம் 25ஆம் தேதி தான். இப்பவே கொண்டு போனா எங்க வீடு கொஞ்சம் சின்னது, அங்கெல்லாம் வைக்க முடியாது. நீங்க 25ஆம் தேதி வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிருங்க. சரிங்களா? நீங்க அமௌண்ட் பே பண்ணிடுங்க, அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க, கரெக்டா கொண்டு வந்து நாங்க டெலிவரி பண்ணிடுறோம். நாங்க வண்டி எடுத்துட்டு வரணுமா இல்ல நீங்களே பண்ணிடுவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நாங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். சரிங்கப்பா. காசுனே? கம்முன்னு வையின்னு சொன்னேன், வை. ஐயோ, வண்டி வேற பார்க்க போகணும், இவர் வேற இப்படி பண்றாரே.